ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஸ்ரீமன் நாராயணீயம் 100வது தசகம். பகவானை திருமுடி முதல் திருவடி வரை வர்ணித்தல், கேசாதி பாத வர்ணனம். இந்த தசகம் மிக முக்கியமான தசகம். எல்லா தசகங்களும் தினமும் படிக்க முடியாதவர்கள் 100வது தசகம் மட்டும் தினமும் பாராயணம் செய்வது மிகவும் நல்லது. இந்த தசகம் படிப்பதால் கண்டிப்பாக ஆயுள் ஆரோக்கிய சௌக்கியம் ஸ்ரீ குருவாயூரப்பன் கட்டாயமாக கொடுப்பார். அக்ரே பஷ்யாமி தேஜோ நிபிடதர கலாயாவலீலோபனீயம் பீயூஷா ப்ளாவிதோஹம் ததனு ததுதரே திவ்ய கைஷோரவேஷம் தாருண்யாரம் பரம்யம் பரமசுகரசாஸ்வாதரோமாஞ்சிதாங்கைர் ஆவீதம் நாரதாத்யைர்விலசதுபனிஷத் சுந்தரி மண்டலைஸ்ச. இந்த 1வது ஸ்லோகத்தில் பட்டதிரி தன் எதிரில் வைகுண்டத்தை காண்பதை வர்ணிக்கிறார். அப்படியே அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, காயாம்பூவை போல அழகியதான ஒளிப்பிழம்பை என் கண்முன்னே காண்கிறேன். இந்த பிரகாசத்தால் நான் அமிர்த ரசத்தில் திளைக்கிறேன். இதை ஒட்டி அந்த ஒளி நடுவில் குழந்தை பருவம் முடிந்து யவ்வன பருவம் ஆரம்பிக்கும் அழகுமிக்க ஒரு திவ்யமான ஸ்வரூபத்தை காண்கிறேன். நாரதர் முதலிய ரிஷிகள் உருவம் கொண்டு நிற்கும் உபனிஷத்துக்கள் ஆகிய ஸ்திரீகளாலும் சூழப்பட்டு இருப்பதாயும் இந்த பரமானந்த ரசத்தை அனுபவிக்கிறார்கள். இந்த எழில் உருவமான உன்னை காண்கிறேன் குருவாயூரப்பான்னு பட்டதிரி சொல்றார். 99வது தசகம் முடிவில் 10வது ஸ்லோகம் முடிவில் ஸ்ரீ குருவாயூரப்பன் பட்டதிரிக்கு வைகுண்ட வாசியாக காட்சி அளித்த போது பட்டதிரி இந்த தசகத்தில் முதல் ஸ்லோகமாக இந்த கண்கொள்ளா காட்சியான வைகுண்ட வாசனை வர்ணிக்கிறார். நீலாபம் குஞ்சிதாக்ரம் கனமமலதரம் சம்யதம் சாருபங்க்யா ரத்னோத்தம் சாபிராமம் வலயிதமுதயச்சந்திரகை பிஞ்சஜாலைஹி மந்தாரஸ்ரங்நிவீதம் தவ பிருதுகபரிபாரமாலோகயேகம் ஸ்னிக்தஸ்வேதோர்த்வபுண்ட்ராமபி ச சுலலிதாம் பாலபாலேந்துவீதீம். இந்த 2வது ஸ்லோகத்தில் குருவாயூரப்பன் தலை கொண்டையும் நெற்றியையும் வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, உன் அழகிய கேசம் கருத்து அடர்த்தியான சுருண்ட நுனிகள் கொண்டு அழகாக சுருட்டி மடித்து கட்டப்பட்டிருக்கிறது. சிறந்த ரத்னங்களால் விளங்கும் மயில் தோகைகளால் உன் நெற்றி அலங்கரிக்கப்படுகிறது. மந்தார புஷ்ப மாலையால் சுற்றப்பட்ட உன் அழகிய கேசபாரத்தை நான் காண்கிறேன். உன் சந்திரன் போன்ற நெற்றி மேல் நோக்கியபடி அழகான திலகத்தோடு இட்டதும் மிக மனோகரமான வெண்மையான நாமத்தால் பளபளக்கிறது. குருவாயூரப்பா, இப்படி உள்ள உன் நெற்றியை நான் காண்கிறேன் என்று குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்றார். ஹ்ருத்யம் பூர்ணானுகம்பார்ணவ மிருதுலஹரி சஞ்சல ப்ரூபிலாசை ஆநீல ஸ்னிக்த பக்ஷ்மாவலி பரிலசிதம் நேத்ரயுக்மம் விபோதே சாந்திரச்சாயம் விஷாலாருண கமலதளாகாரமாமுக்ததாரம் காருண்யாலோகலீலாசிஷிரித புவனம் க்ஷிப்யதாம் மையநாதே. இந்த 3வது ஸ்லோகத்தில் கதியற்ற தன்னை கடாட்சிக்கும்படி குருவாயூரப்பன்ட்ட வேண்டார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, பரிபூர்ணமான கருணை கடலில் மிருதுவான அலை போல் அசையும் உன் உருவங்கள் இதன் லீலா விலாசத்தினால் மனதை கவர்கிறாய். கருத்து அடர்ந்த கண் இமைகளின் மயிர்கள் பளபளக்கின்றன. பரந்து சிவந்த தாமரை இதழ் போன்ற அழகிய கண்கள் உன் கருவிழியின் கருணை கொண்ட பார்வையின் விளையாட்டால் உலகை குளிரச் செய்கிறாய். இப்படியுள்ள உன் பார்வை அனாதையான என் மீது பட வேண்டும். குருவாயூரப்பா,
குருவாயூரப்பன் பட்டதிரி வேண்டார். उत्तुङ्गोल्लासिनासं हरिमणिमुकुरप्रोलसत्खण्डपाली व्यालोलत्कर्णपाशाञ्चितमकरमणिकुण्डलद्वन्द्वदीप्रम् उन्मीलद्दन्तभङ्क्ति स्फुरतरुणतरच्छायबिम्बातरान्दः प्रीतिप्रस्यन्ति मन्दस्मितमधुरतरं वक्त्रमुत्भासतां मे. இந்த 4வது ஸ்லோகத்தில் பட்டதிரி பகவானின் முகத்தை காண வேண்டுகிறார். அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, உன் திருமுகத்தில் மூக்கு எடுப்பாக உள்ளது, இது உயர்ந்து விளங்குகிறது. கன்னப்பகுதிகள் இந்திரநீல கல்லால் ஆன கண்ணாடிகள் போல திகழ்கின்றன. காதுகளில் அலங்கரிக்கப்பட்ட மகர குண்டலங்கள் அசைந்து உன் கன்னப்பகுதிகளை பிரகாசிக்கச் செய்கின்றன. பற்களின் வரிசைகள் ஒளி வீசுகின்றன. உதடுகள் சிவந்து கோவை பழங்கள் போல் இருக்கின்றன. உன் உதடுகளின் நடுவில் பூத்த புன்னகை உன் அருளை பெருக்குகின்றது. இப்படிப்பட்ட உன் அழகிய திருமுகம் எனக்கு நன்றாக விளங்க வேண்டும் என்று குருவாயூரப்பன் பட்டதிரி பிரார்த்திக்கிறார். बाहुद्वन्द्वेन रत्नोज्ज्वलवलयपृता शोणपाणिप्रवाळे नोपात्तां वेणुनालीं प्रसृतनकमयूकाङ्कुली शङ्खशारं कृत्वा वक्त्रारविन्दे सुमधुरविकसत् रागमुत्भाव्यमानैः शब्दब्रह्मामृतैस्त्वं शिशिरितभुवनैः சிஞ்சமே கர்ணவீதி. இந்த 5வது ஸ்லோகத்தில் வேணுகானத்தை பார்க்க குருவாயூரப்பன் வேண்டுகிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, உன் உள்ளங்கைகள் ரத்னங்களால் ஆன கங்கணங்கள் அணிந்து செந்தளிர் போல விளங்குகிறது. உன் 2 கரங்களிலும் நகங்கள் ஒளிமிகுந்து காணப்படுகிறது. உன் விரல்கள் புல்லாங்குழலை பிடித்துள்ளதால் அது விரல்களின் ஒளியோடு சேர்ந்து விசித்திர வர்ணமாக தோன்றுகிறது. இந்த புல்லாங்குழலை நீ தாமரை மலர் போன்ற உன் வாயில் வைத்து கொண்டிருக்கிறாய். நீ புல்லாங்குழல் வாசிப்பது மதுரமான ராகங்களை தோற்றுவித்து உலகங்களை மனங்குளிரச் செய்யும். நாத பிரம்மம் அமிர்த பிரவாகத்தால் என் காதில் விழ வேண்டும். நான் இதை கேட்டு கழிக்க வேண்டும் என்று பட்டதிரி குருவாயூரப்பன் சொல்றார். उत्सर्पत्कौस्तुभश्रीतदिपिररुणितं कोमलं कण्डदेशं वक्षश्रीवत्सरम्यं तरलतरसमुद्दिप्रहारप्रदानं नानावर्णप्रसूनावलिकिसलयिनीं वन्यमालां विलोलल् लोलम्बां लम्बमानामुरसि तव तदा भावये ரத்னமாலாம். இந்த 6வது ஸ்லோகத்தில் மாலையுடன் கூடிய மார்பை பட்டதிரி தியானம் செய்கிறார். அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, மேல் நோக்கி வீசும் கௌஸ்துபமணியின் காந்தி சிவந்து உன் கழுத்து அழகாக பிரகாசிக்கிறது. மனதை கவரும் ஸ்ரீவல்சம் முத்துமாலை கொண்ட அசைந்து பிரகாசிக்கும் உன் மார்பகம் பல வர்ண தளிர்களும் பூக்களும் தொடுக்கப்பட்டு வண்டுகள் வட்டமிடும் வனமாலை, உன் மார்பில் தொங்கும் ரத்தனமாலை, இவைகளுள்ளே உன்னை தியானிக்கிறேன் என்று பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார். அங்கே பஞ்சாங்கராகைரதிசய விகசத் சௌரபா கிருஷ்ணலோகம் लीनानेगत्रिलोगी विततिमभिकृशां पिप्रदं मध्यवल्लीं शक्रास्मन्यस्ततप्तोज्ज्वलकनकनिभं पीतचेलं तदानं ध्यायामो दीप्तिरश्मि स्फुटमणिरसना किङ्किणीमण्डितं त्वाम्. இந்த 7வது ஸ்லோகத்தில் சந்தனம் பீதாம்பரம் அலங்கரித்த பகவானை
பட்டதிரி தியானம் செய்கிறார். அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, உன் திருமேனியில் அங்கங்களில் பஞ்சாங்க ரங்கம் என்ற சந்தனப்பூச்சு பூசப்பட்டுள்ளது. இதன் பரிமளத்தால் உலக மக்களை கவர்கிறாய். 3 உலகங்களும் உன் திருவயிற்றில் அடங்கியிருந்தும் உன் அடை மிகவும் மெல்லியதாகவே உள்ளது. இந்த உன் இடையில் இந்திரநீல கல்லின் மேல் பொருத்தப்பட்ட உருக்கிய பொன் போல் மிளிரும் மஞ்சள் பட்டாடை மிளர்கிறது. ரத்னங்களால் இழைக்கப்பட்டு கிங்கிணிகள் நிறைந்த அரைஞான் ஒளி வீசுகிறது. இப்படிப்பட்ட உன் திவ்ய ஸ்வரூபத்தை கொண்ட உன்னை நான் தியானிக்கிறேன் குருவாயூரப்பான்னு குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்கிறார். ऊरु चारु तवोरु कनमसृणरुचौ चित्तचोरौ रमाया विश्वक्षोभं विशङ्ग्यध्रुवनिशमुपौ पीतचेलावृताङ्गौ आनम्राणां पुरस्तान्यसनत्रितसमस्तार्तपालीसमुत्कत् छायं जानुद्वयं चक्रमपृतुलमनोज्ञे च जङ्गे निषेवे. இந்த 8வது ஸ்லோகத்தில் பகவானின் துடைகளை முதலியவைகளை தியானிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, அழகான உன் துடைகள் 2ம் பருத்து பளபளப்போடு ஒளியோடு உள்ளது. மகாலட்சுமியின் மனதை கொள்ளை கொள்கிறது. இந்த தொடைகளின் அழகை கண்ணுற்றால் உலக மக்கள் மயங்கி விடுவார்கள் என்று நினைத்து மஞ்சள் பட்டாடைகளால் மறைக்கப்படுகிறது. எல்லா புருஷார்த்தங்களும் உள்ளே அடக்கிய சம்புடங்களைப் போல உன் 2 முழங்கால்கள் விளங்குகிறது. உன்னை சரணடையும் பக்தர்களுக்கு தருவதற்காக அந்த சம்புடங்களில் 4 புருஷார்த்தங்கள் வைத்திருக்கிறாய் என்று தோன்றுகிறது. இதற்கு பொருத்தமான வகையில் திரண்டு உன் கணுக்கால்கள் 2ம் மனதை மிகவும் கவர்கின்றன. இவற்றையெல்லாம் நான் வணங்குகிறேன் குருவாயூரப்பா குருவாயூரப்பான்னு பட்டதிரி சொல்றேன். मञ्जीरं मञ्जुनादैरिव पदभजनं श्रेय इत्यालपन्तं पादाग्रं भ्रान्तिमज्जत्प्रणतजनमनो मन्दरोत्तारकूर्मम् उत्तुङ्गाताम्रराजन्नकररहिमकर ज्योत्स्नया चाश्चरीतानां सन्तापत्वान्तहन्त्रीं तदिमनुकलये मङ्गलामङ्कुलीनाम्. இந்த 9வது ஸ்லோகத்தில் பகவானின் சரணத்தை பட்டதிரி தியானிக்கிறார். அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, பொதுவாக உன் பாத சேவைதான் உயர்வர உயர் நலத்திற்கு காரணம் என்று சொல்லுவார்கள். இப்படி உன் பாதங்கள் பக்தர்களை ஈர்க்கும் உன் சலங்கைகள் உரிக்கின்றது. பார்க்கடலில் மூழ்கிய மந்திர மலையை நீ கூர்ம அவதாரத்தில் ஆமை வடிவமாக மேலே தூக்கியது போல் அஞ்ஞானம் என்னும் கடலில் மூழ்கிய ஜனங்களில் மனமென்னும் மந்திர மலையை உயரத் தூக்கும் உன் நுனிக்கால்கள் ஆமையைப் போல் வடிவுள்ளதாக இருக்கிறது. உயர்ந்து சிவந்து ஒளிவிடும் நிலவு போல் உள்ள உன் நகங்கள் உன்னை சரணடைந்தவர்களுக்கு தாபங்களையும் அஞ்ஞானத்தையும் போக்குகிறது. இப்படிப்பட்ட மன இருளை ஒழிக்கும் உன் கால் விரல்களின் வரிசையை நான் இடைவிடாது தியானிக்கிறேன் என்று குருவாயூரப்பனை பார்த்துட்டே பட்டதிரி சொல்றார். योगीन्द्राणां त्वतङ्गेष्वतिकसुमधुरं मुक्तिभाजां निवासो भक्तानां कामवर्षत्युतरुकिसलयं नाथ ते पातमूलम् नित्यं चित्तस्थितं मे पवनपुरपते कृष्णकारुण्यसिन्धु हृत्वा निःशेषतापान् प्रतिशतु परमानन्दसन्तोहलक्ष्मी. இந்த 10வது ஸ்லோகத்தில் சரணத்தை அளித்து தாபத்தை நீக்கும்படி பகவானிடம் வேண்டிக் கொள்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, அருட்கடலே, சிறந்த யோகிகளுக்கு உன் அங்கங்களில் மிக மிக பிரியமானது மிக்க மனோகரமாய் விளங்கும் உன் பாதம் மூலம். இந்த பாதம் மூலம் முக்தி அடைந்தவர்களின் வாசஸ்தலம்.
பக்தர்களுக்கு வேண்டியதை வழங்கும் கற்பக விருட்சத்தின் தளிர் போன்ற உன் பாத மூலம் எப்பொழுதும் என் ஹிருதயத்தில் இருக்க வேண்டும். என் எல்லா துன்பங்களையும் போக்கி பரமானந்த மோட்ச செல்வத்தை அளிக்கட்டும் உன் பாத மூலம். குருவாயூரப்பா குருவாயூரப்பான்னு பட்டதிரி சொல்றார். அஜ்ஞாத்வா தே மஹத்வம் யதிஹ நிகதிதம் விஸ்வநாதாட்சமேதாக ஸ்தோத்ரம் சைதத் சஹஸ்ரோத்ரமதிகதரம் த்வத்ப்ரசாதாய பூயாத் த்வேதா நாராயணீயம் ஸ்ருதிஷு ச ஜனுஷா ஸ்துத்யதா வர்ணனேன ஸ்பீதம் லீலாவதாரைரிதமிஹ குருதாமாயுராரோக்ய சௌக்கியம். சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்த கோவிந்தா. இந்த 11வது ஸ்லோகத்தில் பகவானிடம் மன்னிப்பு கேட்கிறார். இந்த ஸ்தோத்திரத்தை படிப்பவர்களுக்கு க்ஷேமத்தை அளிக்கும்படி குருவாயூரப்பனிடம் வேண்டுகிறார் பட்டதிரி. அவர் பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, உன் மகிமையை அறியாமல் எது இந்த ஸ்தோத்திரத்தில் கூறியிருந்தாலும் இதை நீ பொறுத்து கொள்ள வேண்டும். 1000க்கு அதிகமாக இந்த ஸ்தோத்திரம் படிப்பவர்களும் கேட்பவர்களும் உன் பிரசாதமாக கிடைப்பதாக ஆகட்டும். வேதங்களில் உண்டான விளையாட்டாய் செய்த உன் அவதாரங்களை கூறுவது மூலம் துதிக்கத்தகுந்த வர்ணனையினால் நிரம்பியது. 2 வித காரணத்தால் நாராயணீயம் என்று பெயர் பெற்றது. ஒன்று, ஸ்ரீ நாராயணனை பற்றி இந்த ஸ்தோத்திரத்தில் கூறப்பட்டுள்ளது. 2, நாராயண பட்டதிரி எழுதிய ஸ்தோத்திரங்கள். ஆக இந்த ஸ்தோத்திரம் நாராயணீயம் என்று பெயர் பெற்றது. இந்த நாராயணீயத்தை படிக்கும் கேட்கும் எல்லாவர்க்கும் ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் அளிக்கட்டும் என்று பட்டதிரி உலகில் உள்ள அனைத்து ஜனங்களுக்காக குருவாயூரப்பனிடம் வேண்டுகிறார். சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்த கோவிந்தா. ஸ்ரீமன் நாராயணீயம் சம்பூர்ணம். கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகீநந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः. வசுதேவசுதம் தேவம் கம்சசாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ஓம் சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து.